காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்னங்க ஆட போகிறோம் அப்படின்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D பார்ட் 2 தான் ஆட போகிறோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே விளாடிருப்போம், செம்ம ஃபன்னாக இருந்திருப்போம். இந்த பார்ட் 4ல் நம்ம பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா நிறைய அப்டேட் வந்துருக்குங்க, வேறு லெவலான அப்டேட் வந்துருக்கு. அப்புறம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு மிஷின் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மிஷின் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், மிஷின் 4 ஒன்று வந்துருக்கு. ஆனால் அதில் பாருங்கள் பிளாங்காகவே இருக்குது, எதுவுமே தெரியல. அது நம்ம ஆடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு இப்போ ப்ளே கொடுத்துட்டு இப்போ உள்ளே எப்படிலாம் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சவுண்ட் கம் பண்ணிப்போம். இப்படிலாம் அப்டேட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்மையான அப்டேட் வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், மொத்த சிட்டியும் மாற்றிட்டானுங்க. அங்கே பாருங்கள், அந்த பக்கம்லாம் வந்து ஃபஸ்ட்டு மரம்லாம் இருக்கவே இருக்காதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டானுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு போய் முதல்ல போலீஸ் என்ன போய் காட்டுறாங்க. பாருங்களேன், கிலோமீட்டர்லாம் ஆட் ஆகிருக்கு புதுசாக. அப்புறம் நிறைய சீட்ஸ்லாம் வந்துருக்கு, நிறைய சீட் வந்துருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேங்க. பாருங்களேன், கிலோமீட்டரில் ஆட் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், டைல்ஸும் கூட நல்லாவே மாற்றிட்டானுங்க. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பட்டா அப்டேட்டாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு செம்மையானது. இங்கே பார்த்தீங்களே கைஸ், என்னடா இது ஃபஸ்ட்டுலாம் வந்து இங்கே போலீஸே இருக்காதா, ஒரே ஒருத்த மட்டும் தான் இருப்பானா. இப்போ பார்த்தா எல்லாருமே உள்ளே இருக்கானுங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் ரெக்வஸ்ட் இதுவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணானுங்க. அதுக்காகவே அது அவங்களுக்காகவே பார்த்தீங்களா விட்டுட்டானுங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்து. அப்புறம் இங்கே பாருங்களேன், கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு அப்புறம் அங்கே பாருங்களேன் ஜெயிலில் போட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் கையை அப்படியே தலையில் வைக்கிறாங்கன்னா செம்மையான அப்டேட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ தான் நானே கேமு பார்க்குறேன். சரி, மேலே ஏதாச்சும் வந்துருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே வரல. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்போ அப்டேட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம மொத்த சிட்டியும் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்னடா புது சீட் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. அந்த சீட்டு பேர் பார்த்தீங்கன்னா இருங்க 8001. இப்போ பாருங்கள், இது போட்டால் போலீஸ் ஹெலிகாப்டரே வருது. இங்கே பார்த்தீங்களா, இனிமேல்ட்டு பாருங்கள் போலீஸ் ஹெலிகாப்டரே இப்போ புதுசாக ஆட் பண்ணிட்டான். ஐயோ செம்மையாக இருக்குது பாருங்க, எப்படி பறக்குதுண்ணே. ஐயோ என் அப்பா சாமி. இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மொத்த சிட்டியை இப்போ சுற்றி பார்க்க போகிறோங்க கைஸ். இப்போ பீச்சில் சேட் பண்ணியிருக்கானுங்களா? என்னடா பீச் பக்கம் ஒன்றுமே இல்லை, தண்ணி என்னங்க இங்கேருந்து மேலே பார்க்கும்போது என்னடா பச்சை தண்ணி மாதிரி தெரியுது. ஓகே, வேறு ஏதாச்சும் சிட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கானுங்களா? வேறு எதுவும் நினைக்கிறேங்க. அந்த பக்கம் போய் பார்ப்போம், அந்த சைடு சேட் பண்ணியிருக்கானுங்க. நான் ஓகே, இது வரைக்கும் தான் அப்டேட் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் விடலை. இங்கே பாருங்கள், நம்மலாம் இதெல்லாம் வந்து எப்பயோ வந்துருச்சு. கீழே இருக்கடா. ஐயோ, இந்த ஹெலிகாப்டரே எனக்கு ஓட்ட தெரியலைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீட்டும் சரியாக போட்டிருக்க மாட்டோம். இந்த வாட்டி நம்ம நிறைய சீட்ஸ் இப்போ போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம், மொத்த ரிவ்யூ காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், இந்த ட்ரெயினை கூட நீங்கள் எடுத்து ஓட்டல, எப்பயும் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து சும்மா வீடியோக்காக ஓட்ட போகிறேன், நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ளேன் எடுத்து நான் ஓட்டினதே கிடையாதுங்க, ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன். ஆனால் வந்து இது என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்தளவுக்கு இது ஆயிடுச்சு. இப்போ இதை ஓட்டி பார்ப்போம். இப்போ நம்ம ஓட்ட போகிறோம் இதை. ஏங்க பாருங்க, பொல்லாமா ஏங்க டியூட் டுவர்ட்ஸ் பிளேன் இருக்குல்ல, அதோட ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கு. டேய் என்னங்க இது ஆம வேகத்தில் போகுது. நம்ம டியூட் டுவர்ட்ஸில் ஓட்டினோட ஏரோப்ளேனு அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போச்சு. இதில் பாருங்களேன், அப்படியே ஆம வேகத்தில் போகுது. என்னடா ஏரோப்ளேன் இது? ஐயோ, கண்ட்ரோல் கூட சரியாக பண்ண முடியலையே. இருடா ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியல சரியாக. சரி, நிறுத்து கைஸ். இந்த ஏரோப்ளேனு என்னங்க ஏரோப்ளேன் இது? டேய், நம்ம டியூட் டுவர்ட்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மரம் நட்டி வச்சுருக்கானுங்களா? இரு இறக்குடா, கீழே இறங்கிருச்சா அப்பா. ஐயோ சரி, அடுத்து என்னது சிட்டியில் ஆட் பண்ணியிருக்கானுங்களாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்கே வேறு ஹெல்மெட் போட்டு போகிறேன். டேய் நிறுத்துறா. இந்த வண்டி கேடிஎம்னா நம்ம போன வீடியோவில் ஓட்டிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன வண்டி ஓட்ட போகிறோன்னா, இப்போ 666 போட்டு பார்ப்போம். இது என்ன பைக்கு? இது பெனிலி டிஎன்டி பைக் கைஸ். ஓகே, பெனிலி டிஎன்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம்மா. இது வண்டி இப்போ அங்கே வரேங்க கிலோமீட்டர் இன்னும் 200 200 200 200
நிறுத்திக்க பாருங்களா, டைல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஓகே, நம்ம இதை மறந்துட்டோமே, ரயில்வே ஸ்டேஷனில் போய் வச்சு பண்ணியிருக்கானுங்களா? அங்கே போய் பாப்பா கைச்சாங்க, புதுசாக சேட் பண்ணியிருக்கானுங்க. நான் அங்கே பார்த்தா அதே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? அங்கே ஃபுல்லாக கோன் கூட நட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்தை போய்ட்டு பார்ப்போம். என்னடா இது, அங்கேருந்து பெட்ரோல் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாது லைன்லாம் மரத்தை நட்டு வச்சுருக்கானுங்க. நிறுத்துறா இங்கே பாருங்களேன், பெட்ரோல் பங்க்லாம் இன்னும் அப்படியே தான் கிடக்குது. இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருச்சான்னு போய் பார்ப்போமா? ட்ரெயின் ஆச்சு, புது ட்ரெயின் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு போய் பார்ப்போம். நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மிஷின்லாம் வந்துருக்குன்னு. யாருமே பார்க்கலாம் நம்ம வீடியோவை, நிறைய முக்கியமான யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு பாருங்கள், எல்லாருமே நம்மளை பார்த்து தான் எல்லாருமே. அப்புறம் நம்ம வீடியோ அப்படியே வைரலாக ஆகணும். ஏன்னா ஒரு ட்ரெயினையும் காணோம். டேய், ட்ரெயின் எடுத்துட்டீங்களா? ட்ரெயின் தாண்டா மெயினானது. எங்கங்க ட்ரெயினை காணோம்? இங்கே தாண்டா வரும் ட்ரெயின். எங்கடா ட்ரெயினே நிறுத்துறா? ஒரு வண்டி என்னங்க வண்டி இது? பெல்லடி வண்டி, இதெல்லாம் ஒரு வண்டி. அங்கே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போ பைக்லாம் இப்போ நம்ம அப்டேட்லாம் பார்த்தாச்சு, எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பைக்கையும் ஒரு பைக்கையும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சீக்கிரமாக போடாது. ஏங்க இது 250 தாங்க ஸ்பீடு தொடருது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. போடா சீக்கிரம் போட. ஏங்க பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அவ்வளோதான். ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சரியில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே கொளுத்தி போட போகிறோம். கொளுத்துறா வண்டியை போட்டு, அவ்வளோதான் கொளுத்திருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வண்டி இருக்காங்க பாருங்களேன். அங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்களா, டீ பிடிக்கிறதுலாம் வந்து எப்போ ஆட் பண்ணானுங்க பாருங்க. டீ பிடிக்கிறதே ஒரு மாதிரியாக பிடிக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வண்டி போட போகிறேன்? 222 இது போட்டால் என்ன வருது? இந்த வண்டிங்க ஏங்க செம்ம வண்டியாச்சு. ஏடிவி பைக்கு, ஏடிவி. இந்த பைக்கு எவ்வளோ ஸ்பீடு? பைக் இல்லைங்க, காருன்னு நினைக்கிறேங்க. இது காரும் பைக்கும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. நிறுத்து. என்னது இங்கே பாருங்க, அலைலாம் வந்து இதோ இங்கே பாருங்க. ஓகே, இப்போ தண்ணியில் ஓட்டினா தண்ணியிலலாம் போகும் பாருங்க. தண்ணியில் ஓட்டினா வந்து போகும்னு நினச்சா, ஆனால் தண்ணிக்குள்ளேயே போகுது அசால்ட்டா. என்னங்க இது தண்ணி? இங்கே பாருங்க, இப்போ ஏன்டா அப்படி பண்ணுறீங்களோ? அங்கே பாருங்க, அந்த தண்ணியோட டெக்ஸ்டர் பார்த்தீங்களா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் ஒரு பயங்கரமான சீட்டு ஒன்று இருக்குது. தண்ணிக்கு மேலே நம்ம போட்டு ஓட்டுற சீட்டு இருக்குது கைஸ். இப்போ அதை தான் போட போகிறோம். நம்ம முக்கியமான சீட்லாம் வந்து இந்த கேமில் இப்போ இந்த பார்ட் 3ல் வந்து போட்டுருவோம். ஓகே, சீட் இங்கே பார்த்தீங்களா போட்டு, ஆனால் அது பாதி கரையிலே லேண்ட் ஆகிடுச்சு. இப்படி ஓட்டலாமா? டப்புக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுங்க. செம்மையாக போகுது. வேறு லெவலாக போகுதுங்க, வேறு லெவல் போகுதுங்க. ஐயோ ஏங்க ரோட்டில் போகணுன்னு பார்த்தா ஏங்க இல்லைங்க, இந்த சைடில் தான் போட்டு ஓட்டுறதுலாம் சரிப்பட்ட. நம்ம பீச் பக்கம் போய் ஓட்டுவோம். பீச் பக்கம் போய்ட்டு நான் வந்து உங்களை திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, எப்படியோ நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள் தண்ணி, இது முழு கடலே தான். இப்போ சீட்டை போடுவோமா? இனிமேல் நம்ம ஃப்ரீயாக ஓட்டாங்க. அங்கே நம்மளால் ஃப்ரீயாகவே ஓட முடியும். இனிமேல் நம்ம ஃப்ரீயாக ஓட்டலாம். ஓகே, இதை மட்டும் எடுக்கவே என்னங்க லாஜிக் இதாங்க பாருங்கள். அந்த போட்டில் தண்ணி வருதாங்க பார்த்தீங்களா, தண்ணி அவங்க உட்காந்துட்டு இருக்க சீட்டில் தண்ணி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம உடனே எடுத்துக்கிட்டு நேராக இப்போ அப்படியே நேராக போகிறோம் கடல் பக்கம். இங்கே பாருங்கள் கடல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த கடல் எங்கே வரைக்கும் போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இதே கப்பல் போட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த போட் எடுத்துக்கிட்டு நேராக இந்த கடல் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த மேப்போட எண்டு நம்ம அங்கே போய் கீழே விழுந்துருவோம். அதனால நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் போவோம், இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக போகும். ஏன்னா வந்து அந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் இருக்குல்ல, இப்படி போனோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த பக்கம் தான் மேப்போட எண்டிங் இருக்குது. அதனால நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் நான் அது அங்கே போகல. இருந்தாலும் நான் அங்கே போகலான்னு எனக்கு தோணுது, ஆனால் போக தேவையில்லை. ஓகே, நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போமா? இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ மொத்தம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பார்ப்போம். அங்கேருந்து நான் R15 பைக்கை போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். இப்போ எங்கே வந்திருக்கு? ஐயோயோ, ரொம்ப தூரம் வந்திருக்கோம் போல. இருங்க கைஸ், நம்ம இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு போய் பார்ப்போம். 555 இதனை போட்டால் வந்து என்ன வண்டி வருது?
ஓ கோஸ்ட் ரைடர் பைக்கு கைஸ். எனக்கு பிடிச்ச வண்டி கைஸ், இது பிடிச்ச வண்டியே. கோஸ்ட் ரைடர் செம்மையான வண்டி கைஸ், செம்மையான வண்டி. நான் இப்போ சைடில் எதுவுமே வைக்கல, நோட்டு பென் எதையுமே வைக்கல. ஓகே, இப்போ எங்கே இருக்கும் போது இங்கே பாருங்களேன். ஏய் என்னடா இது, என்னங்க வண்டி மூவ் ஆனால் எல்லாம் அணிஞ்சு போயிடுச்சு. டேய் என்னங்க இது, டேய் யாரா நீங்கள்? ஐயோ என்னங்க இது? ஓகே, இது எங்கே போகுது? மலை பக்கம், அந்த பக்கம் கண்டிப்பாக சிட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சிட்டியா என்னங்க இது? நம்ம ஒரு இடத்துல நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் போலேங்க. ஒருவேளை நம்ம அந்த ட்ரெயின் பக்கம் பக்கத்து ஊர் வரைக்கும் போதும். பக்கத்து ஊர் டே மேப்போட எண்டு மட்டும் காமிச்சிடாதீங்களா ப்ளீஸ்டா. வேணாம் என்னடா இது மேப்போட எண்டா இது? இல்லை எங்கெங்க போகுது இது? அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு, லோட் ஆகிட்டே இருக்கு மேப்பு. அந்த பக்கம் ஒரு வழி போகுது, அது என்னது? எங்கடா அது? அடப்பாவி ஏங்க, இது என்னோடன்னு தெரியுமாங்க? நம்மளோட வீடு பக்கம் வந்துருவாங்க. நம்ம சுற்றி ரவுண்ட் அடிச்சு கடலில் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே பாருங்களா, அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம். டேய் என்னடா இது? டேய் என்னங்க இது? தண்ணியில் விட்டு பார்ப்போம். இது ஆல்ரெடி நனைஞ்சு தான் போயிடுச்சு. ஏய் என்னடா இது? ஃப்ராங்க்லின் அங்கே பாருங்களா, உள்ளே பார்த்தீங்களா அந்த ATV பைக்கு நம்ம உள்ளே போட்டுட்டு போனோம் பார்த்தீங்களா, அது இங்கே தாங்க இருக்குது. இங்கே தான் இருக்குது பாருங்களேன். தண்ணியில் பாருங்களேன் எப்படி மிதங்கிட்டு இருக்குன்னு. இப்போ அந்த கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துகிட்டு நம்ம ஓட்ட முடியாது, ஏன்னா அது அலைஞ்சிருக்கும். ஆல்ரெடி அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபோர்ஸுக்கு இப்போ அது ஆல்ரெடி அழிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, நம்ம இன்னும் நிறைய சீட்ஸ் போட போகிறோம். அதுக்கடுத்து என்ன சீட்னா, இருங்க நம்ம லேண்டுக்கு போவோம். லேண்டுக்கு அப்புறம் இந்த ஜுராசிக் பார்க்கு கூட நம்ம போகலாம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே பாருங்கள். நம்ம நார்மலாக போகிறதில்ல, சேலஞ்சில் இருக்குது, அதில் நம்ம வேணால் போவோம். என்ன கிடையாது. 6 இந்த இது 4 6 போட்டால் என்ன வருது? இருங்க பார்ப்போம். ஜி வேகன் காரு, ஐயோ செம்மையான காருங்க, செம்மையான காரு. என்னடா இன்னும் காரே எதுவுமே வரலன்னு பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு கார் வந்துருச்சு. நேரடி தண்ணியில் திரும்பி விடாதுடா, அது நல்ல கார்ரா. தண்ணியில் திரும்பி விடக்கூடாதுங்க. சரி, இந்த ரேம்பில் இப்போ ஸ்டண்ட் பண்ணலாமா அந்த காரை வச்சுக்கிட்டு? செம்மையா போகுது. ரொம்ப மேலே போகுது. இரு ஐயோ கரை பிடிக்குது. அதே இரா. ஐயோ இருங்க. ஓகே போட சீக்கிரப்படா. ஐயோ சீக்கிரமா போடா. செம்மையா பறக்குது கைஸ். கார் அங்கே பாருங்க. இப்போ பாருங்க எப்படி அதை இடிக்கிறேன். போட்றா. எதுக்கு காரெல்லாம் நிற்குது? எங்கடா சிக்னல் இருக்கு? ஓ அதோ புதுசாக சிக்னல் மாதிரி எதோ ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்க சிக்னல் எங்கேயுமே இல்லை. அப்புறம் எதுக்குடா கார் அங்கே பாருங்க. பின்னாடி டிக்கி எப்படி ஓப்பன் ஆகுது? பின்னாடி சைடில் டிக்கி ஓப்பன் ஆகுது, அங்கே ஓப்பன் ஆகுது, எல்லா இடத்துக்கும் ஓப்பன் ஆகுது. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் ட்ரெயின் 3Dலே வந்து ஒரு ஹைட்டான பில்டிங் இங்கே தானே இருக்குது. இதா இறங்கி தான் பார்க்கணும் நம்ம. இறங்குடா. ஐயோ சீக்கிரம் இறங்க. ஓகே எதுடா இதில்? இதுவா? ஐயோ மறந்து போயிடுச்சிங்க. இது வந்து அந்த பக்கம் வரப்போ அங்கே அந்த பக்கம் இல்லை. இதுவா? அந்த கம்பா போகுது. அதுவும் இல்லை கைஸ். சரி அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஏதாச்சும் புதுசாக கன்னை ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிஷின் கன்னை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த ஜாம்பி எடுக்கும் போதே பார்த்துருவோம். ஐயோ தெரியாமல் ஒருத்தவங்க சுட்டுட்டேனே. போலீஸ் வருமே. போலீஸ் இன்னும் ஸ்டாரே சீக்கிரமாக வந்துருச்சு. எல்லாரையும் சுடுவோம். போலீஸ் வரட்டும். போட எல்லாருமே சுடுவோம். எல்லாரையும் காலி பண்ணுவோம் நம்ம. ஐயோ இது முக்கியமான சீட்டு. நல்ல வேலை இன்ஃபினிட்டி எழுட்டுங்க 9129. ஐயோ வந்துட்டாங்க பாருங்க. வந்துட்டானுங்க நம்ம ஆளுங்க வந்துட்டானுங்க. இராயா கன் எடுக்கிறேன். கைதி கன்றா யான்றா நீங்களே இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிச்சு. என்னங்க நீ என்ன சுடுவியா? என்னங்க இது? இந்த அப்டேட்ல பாருங்க இன்ஃபினிட்டி அடிச்சு போட்டு அடிச்சா எழுத்து வருது. ஐயோ இவனுங்கிட்ட சேஃபாக தான் இருக்கணும் போல. இருங்க ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுடு. அவ்வளோதான் வண்டி பறந்துருச்சு. வாங்கடா. இன்னும் எத்தனை பேர் வருவீங்க? வா அடி. என்னங்க இது ஒரு கிராவிட்டியில் போகுது. ஆமாம் செத்துதான். ஐயோ இந்த மரம் வர்றது எங்கெங்கயோ வருது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எங்கடா தாச்சி வருதா இங்கே? ஐயோ வண்டி திரும்பி வருது. எங்கேருந்துடா வரீங்க? இவ்வளோ மாயமில்லையே மந்திரமில்லை எப்படி வரீங்க? இருங்க நம்ம கார் இருக்குது. நம்ம காரும் நம்மளுக்கு தேவையில்லை. ஐயோ இந்த ராக்கெட் வச்சுருப்பாருங்க. ஒரு
ஒரு முளையில போகுதுங்க பாருங்களேன். நம்ம உடம்பெல்லாம் நார்மலாக போனால் இது பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. ஏதோ இந்த அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டானே. ஓகே 2 ஸ்டார் வந்துருச்சு. இன்னும் ஒன்று தான். ஐயோ இன்னும் 1 வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. ஓவர் கேசிங்க எதுவுமே எங்கடா இருக்காங்க பாருங்களேன். அது என்னடா இது இங்கடா போலீஸ்க்கு காணும். நம்மளை பார்த்து பயந்து ஓட்டானுங்களா? சரி விடுங்க, நம்மளை பார்த்து பயந்து ஓட்டானுங்க போல. நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஐயோ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது கைஸ். நம்ம இங்கே வராங்களா? ஐயோ பயமாகவே இருக்கு எனக்கு. இருங்க கைஸ், நம்ம வந்து இப்போ 300 போட்டால் ஒரு கார் வருவேன். என்னது டாசன் காரு. இந்த வண்டிக்கு நம்ம வச்சு பெயிண்ட்டு வச்சு மாற்றி போயிடும். ஐயோ இது இன்டர்நெட்டு அது இருக்குது பிளாக். அங்கே பாருங்கள் மங்களகரமாக இருக்குது எங்கள் கலரு. ஓகே இப்போ இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நேராக நம்ம இப்போ கிளம்ப வண்டி தான். கிளம்புடா. ஓகே கைஸ் இங்கே பாருங்கள் டாசன் காரு. இங்கே பாருங்கள். அப்புறம் கைஸ் இதை நான் உங்களுக்கு காய்கினானே இங்கே பார்த்தீங்களா ஃப்ராங்க்லினோட 3 வீடு. இனிமேல் ஃப்ராங்க்லினுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 வீடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ரூம் பார்த்தீங்களா ஒரு வீடு சாண்டல் கலர் வீடு அது. அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் வீடு. ஐயோயோ வரானங்களே. டே இருங்கடா, உங்களால் என்ன என் உயிர் போகுது இருங்க. இப்போ பாருங்களேன் என் கார் போனால் விட பரவாயில்லடா. என் உயிர் அடிச்சு பறந்துட்டாங்க நான் அடிச்சு அடிக்கிட்டே. இப்போ பாருங்க போட்டு அங்கே பாருங்களேன் ரிச்சி நம்ம ஃப்ராங்கு ரிச்சியை வச்சு அடிச்சோம் பார்த்தீங்களா ஜாம்பியை பறந்தானுங்க. அது மாதிரி இப்போ இதுலேயே பறக்கிறானுங்க. வாங்கடா ஐயோ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இதே இந்த வீடை பார்க்க விடுங்கடா கொஞ்சமாச்சு. அடி பறந்துட்டால. காட்டுடா இந்த பக்கம் வருது. நல்ல வேலை. என்னதான் இது? ஐயோயோ சரி இப்போ இந்த கேட் ஓப்பன் பண்ணுவோமா? என்ன ஓப்பன் ஆக முடியுது? ஓப்பன் ஆகு சீக்கிரமா. வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுக்குள்ள அதுக்கு பர்மிஷன் இல்லாமல் வர உள்ள. அங்கே பாருங்களா காரு கடியில் அவன் இருக்கா. செம்ம கிளு. ஐயோ எங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். ஓகே இந்த ஸ்விம்மிங் பூலில் போய் இப்போ குளிச்சு வருமா? இதில் பார்த்தா குளிக்கலாம் முடியாதுங்க பாருங்கள். நம்ம ஒயிட் வீடு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இதில் குளிக்கலாம் முடியாது. ஓகே ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். இந்த வீடு நான் அவ்வளோ சுற்றி பார்த்தது இல்லை. பாருங்களா வழியிலே சிங்கம் ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆள் அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையாக காஃபி குடிக்கிறது அதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ஸ்டெப் போகுது. நான் எங்கடா போதே ஒழுங்கா ஏன்டா ஃப்ராங்க்லினு ஏன்டா அப்படி இருக்க? ஓகே இதுங்கிறா இது. சும்மா அதை ரூம்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் ரூம்னு நினைக்கிறது ஏதோ ரூமு. என்னடா இது பெட்டு இப்படி வச்சுருக்கீங்க? என்னங்க இது பெட்டு? டேய் ஏங்க நம்ம எப்படி இதுக்கு? ஐயோ வீடு ஒழுங்காக பார்க்க விட்றாங்க. டேய் இருறா நம்மளுக்கு ஒரு ஐடியா. அவ்வளோ அதுக்குள்ளே போலீஸ் கேஸ் நின்றுச்சு. ஆனால் விடக்கூடாது. இங்கே வரவங்க எல்லாரையும் சுட வந்துட்டான். இங்கே எங்கடா சுட வச்சுட்டா. ஐயோ ஏன் வர மாட்டேங்குது. யாராச்சும் சுட்டே ஆகணுங்க. அங்கே பாருங்க நம்ம போலீஸ் கேஸ் வரலன்னா எதுக்கு? நம்ம வழியில் போகிற காரெல்லாம் நம்ம பற்றி ஏறிடுவோம். ஏறியா ஐயோ இதுக்கு மேலே இவனுங்களை அடிச்சுட்டு நம்மளுக்கே நம்ம ஐயோ ஏன்டா அப்படி இருக்க? நல்ல வேலை நம்ம வந்து இது போட்டிருக்கோம் இன்ஃபினிட்டி ஹெல்த்னால நம்மளுக்கு எந்த ஹெல்த்து குறையாது. நல்ல வேலை. ஏன்னா அங்கே பாருங்க அந்த போலீஸா இல்லா. ஐயோ இவனுங்க என்னாச்சு? என்ன பண்ண முடியும்? இருங்க வெயிட் பண்ணுங்களேன். அங்கே பாருங்க தானே ஓடுறாங்க பாருங்க. கிளம்பிட்டான் ஏதோ கேஸ் வரலன்னு. இப்போ நான் தான் இருங்க நம்ம அவன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிக்கணும். இரா இருங்க இது பொட்டா இருங்க இது கொடுத்தா. ஐயோ ஓடுறான் சீக்கிரம் போடுறான். அவன் எங்கே ஓடுறான்னு நம்ம பார்க்குறோம். என்னங்க வண்டி நம்ம ஸ்கூட்டி எடுத்துக்கோ. ஓகே எங்கடா போகிறான்? என்னடா இங்கே நின்றுட்டா பாதியிலேயே. அவன் பாட்டுன்னு போயிட்டான். அவனை பிடிக்கணும். என்னை பிடிச்சி அவனை அடிக்கிறான்டா இன்னைக்கு. அவன் வந்து புழியணும்டா. இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இவனை என்ன பண்ணுற நீயே பாடுறா. சாப்பிடா போ. அவ்வளோதான் இவனெல்லாம் அடிச்சா. ஓகே நம்மளுக்கு ஒரு மெயினான இடம் இருக்கு. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆடலாம். இப்போ இந்த மெயினான இடத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிஷின் ஆடலாம். இப்போ புதுசாக வந்திருக்குல்ல அட்டி போட்டு அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்களா இந்த அப்டேட்டில். அப்புறம் இது ஒரு வேறலாதான இடம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினச்சேன். நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக அந்த வழி நம்மளுக்கு வந்துருச்சு.
எங்கடா இருக்கு எங்கடா இங்கே தான் காமிச்சிட்டு இருங்க இந்த பக்கம் போகிறோம். வந்துருச்சுல இது என்ன இடம்னு உங்களுக்கே தெரியும், அந்த கார் ஷோரூம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு இது மாதிரி இருந்ததுல. இப்போ இது என்ன தெரியுமாங்க, இது ஒரு மிலிட்ரி பேஸு. இப்போ நம்ம இந்த மிலிட்ரி பேஸ் கூட இல்லைனா கார் இப்போவே இப்படி பறக்குது. ஐயோ பயமாக இருக்கே, உள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஓகே போடா ஐயோ உள்ளே போனால் அவ்வளோதான் போல. நம்ம டேய் பழி வாங்கிடாதீங்களா. இதானே மிலிட்ரி பேஸு? எங்கங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு மாதிரி தான் இருக்குது. எங்கடா மிலிட்ரி யாருமே இங்கே காணோம். எங்கடா மிலிட்ரி என்னங்க மிலிட்ரி ஏதாவது ஒருவன்றானுங்க. ஆனால் இங்கே யாரையுமே காணவேங்க. நம்ம இறங்குனாலும் சரியா வரும். இறங்குனா என்ன ஆகுது, இருங்க நம்மளை இறச்சி பார்க்குறானா இல்லைங்க. இது ஐயோ எங்கடா போனாங்கல்லாம். சரி விடுங்க, இதுக்கு மேலே இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுறது. இப்போ நேராக நம்ம இப்போ மிஷினை முடிப்போம். மிஷின் 4 ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே லோட் ஆகுது. இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். இல்லைடா இது மிஷின் 4. ஐயோ மிஷன் 4 பாருங்களேன். இதுவாங்க இங்கே பாருங்களேன். என்ன இருங்க அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இருங்க இரா இதை அடிக்க என்னங்க எப்படி திரும்புது. இருங்க அதை அடிக்க முடியுமான்னு பார்த்தா அது பாட்டுன்னு போகுது. இந்த ராக்கெட் லான்ச்சர் எங்கேயோ போகுது. சரிங்க அதை அடிக்க முடியலன்னா எப்படி. இப்போ இதை இதை வச்சு தாண்டணுமா நம்ம. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இந்த வண்டிக்கு நான் கண்டிப்பாக 5 போட்டா ஐயோ என்னங்க மிஷின் இது. இருங்க இதை கண்டிப்பாக முடிச்சாகணும். இது என்ன மிஷின்னா வீடியோவில் பார்த்துக்கோங்க. இதை நான் இந்த மிஷின் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒருவேளை வண்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது, பச்சையாக தெரியுது. வண்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெடிகுண்டு போடுறானுங்களே. நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்ட்டு போடணும். எதுக்கு இன்ஃபினிட்டி நம்மளை ஏன் அடிக்க முடியும். இன்ஃபினிட்டி ஹெல்ட்டு எந்த குண்டு பட்டா கூட நம்மளுக்கு கொண்டு எதுவும் ஆகாது. ஆனால் வந்து ஸ்டிக்கி பாம்பு பட்டா வந்து நம்மளுக்கு வந்து அடி விழும். ஐயோ நம்மளை தான் அதை வர பாருங்க. அப்போ எஸ்கேப் ஆயாச்சு. ஏங்க இது பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. ஐயோ எங்கடா வந்துட்டோம். என்னங்க இது, என்னடா இடம் இது. ஐயோ பயமாக இருக்கே. இருங்க நம்ம ஓகே கைஸ். என்னங்க இது எல்லாம் வந்துருக்கோம். ஐயோ இதுக்குள்ளே வந்துட போகுதுங்க. இருங்க நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மேலே போகணும். அது எப்படி போகிறது. இருங்க சூப்பர் ஜம்ப் போட்டு போகலாம். அல்ட்ரா சூப்பர். ஐயோ சூப்பர் ஜம்புக்கார சீட் தெரியலையே. சரி இப்போ என்ன பண்ண போனால் ஹெலிகாப்டர் போட்டு போவோம். இங்கே இதுக்குள்ளே ஏதாச்சும் வருமா. 8 போட்டோம். இருங்க இருங்க டே இருங்க 80 பண்ணான். ஓகே ஹெலிகாப்டர். ஐயோ அங்கே லேண்டாக இருக்குங்க. சரி வருங்க. சரி கைஸ் இந்த மிஷினை நம்மளால முடிக்க முடியலை. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்